அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு எந்த சைக்கிள் என்ன எப்படி இருந்தால் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சைக்கிள் மட்டும் இல்லைங்க, எல்லா சைக்கிளும் நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த சைக்கிள் இதுக்கு மேலே இருந்தால் அது எது வரைக்கும் போகும் என்னங்கிறது எல்லாமே நீங்கள் ஆய்வு செய்யுங்க. உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் எல்லாமே ஒவ்வொன்றா கிடைக்கும். நம்மகிட்ட கிளாஸ் வரணும்லாம் கிடையாது, நீங்களே நிறைய கண்டுபிடிக்கலாம். என்ன அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி பார்த்துருவோம். 23,500 புட் 77 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். 72 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் அப் ஆகும். 77 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப் ஆகும். 77 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும். மார்க்கெட் தான் சொல்றேன், நான் இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஏன் நம்ம போடுற புள்ளிகள்ல நடக்குது அப்படிங்கிறது மட்டும், ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல் தான். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், யார் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு இது தெரிந்தால், இல்லை உங்க மேக்ஸோ இல்லை நீங்க ஆல்ரெடி கிளாஸுக்கு போயிருக்கீங்க, ஏதோ கத்துருந்தீங்கன்னா அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா அப்ப நீங்க தாராளமா இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி மார்க்கெட்டை வந்து சிம்பிளா அணுகுங்க. யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக எல்லாம் போயிட்டு இதுவா அணுகாதீங்க. ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. சரி, இப்போ ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டிக்கு 23,100 புட்டு 40 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப் சைடு ஃபின் நிஃப்டி போகும். 2300 புட்டு 40 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஃபின் நிஃப்டி டவுன் ஆகும். டைம் இருந்ததுனால இன்னைக்கு அதுவும் எடுத்து போட்டேன் ஃபின் நிஃப்டியும். அப்போ இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ். நீங்க தான் நான் வந்து மார்க்கெட்னுடைய டைரக்ஷனுக்கு மட்டும்தான் ஒரு இதை கொடுத்துருக்கேன். அப்போ இதுல ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் இருக்கு. இது 40 ரூபாய்க்கு மேலதான் நிக்குதா கீழே தான் நிக்குதாங்கிறதுலாம் தெரியணும். உங்களுக்கு கேண்டில் வந்து இதுக்கு மேலே இருக்கலாம், சஸ்டெயின் ஆகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது ஃபால்ஸா நின்றுட்டு இருக்கோம். ஒரே கேண்டில் ஒத்தும் கீழே விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அது கீழே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஓ, கீழே தான் நிக்கிறாரு, அப்ப நம்ம வந்து இதா எந்த இதுவுமே நம்ம பண்ண தேவை, இந்த டவுன் சைட் மார்க்கெட் வந்து அப் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நீங்க இருப்பீங்க. ஆனா ஒரே கடையில் டக்குன்னு தூக்கிடுவாங்க. ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட், நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க ட்ரேடர்ஸ். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கேட்டார் போலதான் மார்க்கெட் வர்த்தகமாகும். அதனால இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.